பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 1 9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஆம் தேவ பிள்ளைகளே, அவரே உலகத்தின் மெய்யான தேவன். அவர் பிரகாசிக்கிற ஒளி. அவரில் இருளில்லை. அவரை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம்தான் வருகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட வாசமாக இருக்கிறார். நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஒளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருளில் இருக்கிற ஆதிக்கத்தை ஆண்டவராகிய இயேசு ஹல்லேலூயா அதை முழுவதுமாக இந்த உலகத்தில் இருந்து வெளியேற்ற அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இருளின் வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கிறீங்களா? இல்லை வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க விரும்புகிறீங்களா? 1 யோவான் 1 தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று. அவரில் எவ்வேனும் இருள் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் இருளில்லாத தேவன். அவர் ஒளி தருகிற தேவன். நம் வாழ்க்கையில் ஒளி தருகிற தேவன். நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவரிடத்தில் உங்கள் மனதை தளருங்க. அவர் உங்களை நடத்துவார். வாலிப பிள்ளைகளே, அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாம் பின்பற்றுவோமா? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றின இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8 நாம் வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராய் வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள ஏன் தாமதமாகிறோம்? வாலிப பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தர் நமக்காக வரப்போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நீயே மெய்யான ஒளி என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்ட தேவன், கிருபையாக எங்களை காத்து கொண்ட தேவன், கிருபையையும் அறிவையும் கொடுத்து பிரகாசிக்கிற தேவன் நீங்கள் மாத்திரமாப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சிங்க. இருளின் பாதையில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஊழியக்காரர்களெல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.